கலசம் வைக்காமல் வரலட்சுமி நோன்பு இருக்கும் முறை. இந்த வருடத்துக்கான வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று வருகிறது. அந்த நாளில் பல பேரும் வரலட்சுமி தாயாரை கலசமாக ஆவகனம் செய்து வீட்டிற்குள் அழைத்து வந்து சுமங்கலி பூஜை செய்யக்கூடிய வழக்கத்தை வச்சுருப்பாங்க. அப்படி செய்கிறவங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் கலசம் வைத்து வரலட்சுமி நோன்பை கடைபிடித்து சுமங்கலி பூஜை செய்வாங்க. புதிதாக வரலட்சுமி விரதத்தை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கலசம் வைக்காமல் எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சுமங்கலி பெண்களுக்கு உரிய நாளாக தான் வரலட்சுமி விரதம் இருக்குது. அந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வேண்டிய வரத்தை அருள்வாள் அப்படின்றதுனால தான் அவளை வரலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாளில் முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை எளிமையான முறையில் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழிமுறையை பின்பற்றவர்களுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படு. முதல்ல இந்த வழிபாட்டை செய்வதற்கு உகந்த நேரமாக காலை 9:15 மணியிலிருந்து 10:15 மணி இருக்குது. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்றவங்க காலை 6 மணியிலிருந்து 7 மணி 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டை கடைபிடிக்கலாம். கலசம் வைக்கிறவங்க அவங்க எப்பொழுதும் செய்யக்கூடிய வழிமுறையை பின்பற்றி கலசத்தை வைப்பாங்க. கலசம் வைக்காமல் புதிதாக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்துக்கிறங்க. வீட்டு பூஜை அறையில் சுத்தமாக ஒரு மணப்பலகையை வைத்து அதில் மஞ்சள் தடவி பச்சரிசி மாவுனால் கோலம் போட்டுக்கிறங்க. மகாலட்சுமி தாயாருடைய போட்டோவை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அந்த போட்டோவை வீட்டு நிலைவாசலுக்கு கொண்டு போய் வரலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு மனதார வரலட்சுமி தாயாரை வரவேற்கணும். அதுக்கப்புறமா அந்த மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோவை வீட்டு பூஜை அறையில் நாம் தயார் பண்ணி வைத்திருக்கக்கூடிய மணப்பலகை மீது வைக்கணும். அதுக்கு முன்பாக ஒரு வாழை இலையை விரித்து அதில் பச்சரிசி, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம், மாவிலை, வேப்ப இலை அப்படின்னு அனைத்து பொருள்களையும் வைக்கணும். கலசம் வைக்கிறவங்க இந்த பொருள்களை எல்லாம் கலசத்துக்குள்ளே வைத்து மகாலட்சுமி தாயாரை ஆவகனம் செய்வாங்க. அதனால் அந்த பொருளை நாம் கலசத்தில் வைக்காமல் இப்படி வாழை இலையில் வைத்து வழிபாடு செய்ய போகிறோம். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், கற்கண்டை வைத்து தயார் செய்யக்கூடிய இனிப்பு பொருள்களை நம்ம வைக்கணும். நமக்கு தெரிந்த மகாலட்சுமி தாயாருடைய 108 போற்றிகளை கூறி மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்யணும். அதே மாதிரி சுமங்கலி பெண்களுக்கு தர வேண்டிய மாங்கல்ய செட்டு 5 அல்லது 7 அப்படின்ற எண்ணிக்கையில் வைத்து இந்த வழிபாட்டை செஞ்சு முடிச்சுட்டு அந்த சுமங்கலி செட்டை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு போய் அங்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கிட்ட கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் வாங்கிக்கணும். மிகவும் எளிமையான முறையில் இப்படி வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய அருளால் அவர்கள் வேண்டிய வரம் கிடைப்பதோடு கலசம் வைத்து வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும். இந்த தகவலை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.